ஹாய் காய்ஸ், ஜென்சி ஃபிட்னஸ் சிவகாசி. ஸோ ஜிம் டிப்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நீங்களும் அதிக வாட்டி கேட்டிருந்த ஒரு டாபிக் தான், உங்களுக்காக தான். மோட்டிவேஷனே இல்லாத டேஸில் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஜிம் போக மனசே வரலையா? மோட்டிவேஷன் ஜீரோவாக இருக்குதா? இன்றைக்கி ஸ்கிப் பண்ணலாம்னு தோணுதா? ட்ரூத் சொல்கிறேன், மோட்டிவேஷன் தேவையே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாம பேச போகிற சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக், மோட்டிவேஷன் இல்லாத டேஸில் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுவது. எவ்ரி ஃபிட்னஸ் ஜேர்னியில் இந்த டேஸ் வராமல் இருக்காது. ட்ரூத் அபவுட் மோட்டிவேஷன். ஃபஸ்ட்டு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் பர்மனண்ட்டே இல்லைங்க. டெய்லி எக்ஸைட்டடாக ஃபீலிங்ஸ் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அது ஃபேக் முத. ஈவன் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு கூட லேசி டேஸ் இருக்க தான் செய்யும். கன்சிஸ்டன்சி அதுதான் மோட்டிவேஷனில் இல்லை, ஹேபிட்ஸில் தான் இருக்குது. ஸோ பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் பீப்புள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் இல்லைன்னு கம்ப்ளீட்லி ஸ்கிப் ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறது அவங்களா. நம்ம போலையே, ஜிம் ட்ரைனர் என்ன நினைப்பாரு, ஜிம்மில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போகலன்னா அவங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேயும் ஸ்கிப் பண்ணுறது. இப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணி ஒரு வாரம் போவோம், ஒரு மாதம் போவோம், இப்படியே 4 பேர். ஒன் மிஸ்டு ஒர்க் அவுட் பிகம்ஸ் ஒன் மிஸ்டு வீக்குங்க. ஒரு நாள் நாளைக்கு போக நினைப்பீங்க, அப்படியே ஒரு வாரம் ஓடி போயிடும். ரூல் 1, ஷோ அப் ஒன்லி கோல். மோட்டிவேஷன் டேயில் கூட கோல் என்ன அப்படின்னா, பெஸ்ட்டு ஒர்க் அவுட் இல்லை, பிஆர் பிரேக்கும் இல்லை, ஒன்லி கோல் ஜிம்முக்கு போகணும், அவ்வளோதாங்க. ஒர்க் அவுட் மினிமலாக இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப பண்ணோம், ரெகுலராக ஃபுல்லும் பண்ணோன்னு இல்லை, ஏதோவாது போய் பண்ணுங்க. ரூல் 2, 10 மினிட்ஸ் ரூலுங்க. மைண்டை ட்ரிக் பண்ணுங்க, சரிங்களா? 10 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன். மோஸ்ட் டைம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபுல் ஒர்க் அவுட் ஆகிடும். ஸ்டார்ட் இஸ் ஹார்டஸ்ட் பார்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே தெரியாது. தான் அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் மோட்டிவேஷன் இல்லாமல். 3வது ரூல், ரெடியூஸ் த இன்டென்சிட்டி நாட் கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் லோ டேயில் ஹெவி வெயிட் வேண்டாம், லாங் ஒர்க் அவுட்டும் வேண்டாங்க. லைட் வெயிட்டாக பண்ணுங்கள், கம்மியான செட்ஸ் பண்ணாலும் போதும் தான். ஈஸியான கார்டியோ, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். சம்திங் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? சம்திங் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் நத்திங்குங்க. ரூல் 4வது ரூல் பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் சேஞ்ச். சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஃபேவரட்டான மியூசிக் போட்டுக்கோங்க, ஜிம் பார்ட்னரை வச்சுக்கோங்க, நியூவாக பிளேலிஸ்ட் மாற்றிக்கோங்க. என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மூடும் சேஞ்ச் ஆக போகுது. 5வது ரூல் பார்ப்போமா? ஃபாலோ பிளான் நாட் மூட். என்ன பிளானோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மூட் ஃபாலோ பண்ணினா ரிசல்ட் ஃபாலோ ஆகாது, பிளான் ஃபாலோ பண்ணினா தான் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ டிசிப்ளின் இஸ் கிரேட்டர் தேன் மோட்டிவேஷனுங்க. போகணும் ரெகுலராக, அவ்வளோதான். என்ன பிளானோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அதெல்லாம் மிஷின். நீங்கள் ஒரு மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் மாறிடுச்சுங்க. மனுஷன் இது மாதிரி ஃபீலிங்கு அது இதுவும் பண்ணிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. போகணும், பண்ணணும்னு முடிவெடுத்தாச்சா பண்ணுங்க, அவ்வளோதான். மென்டல் ஷிஃப்ட். ஒர்க் அவுட் பனிஷ்மெண்ட் இல்லைங்க. திங்க் லைக் ஃப்யூச்சருக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிது ஒர்க் அவுட் பண்ணால். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, அப்புறம் உங்களுக்கு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கிது. மூடு டெம்பரரி தாங்க, ரிக்ரெட் பண்ணுறது தான் பர்மனெண்ட். ஸோ வென் ஸ்கிப் இஸ் ஓகே. எப்போ ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சம்டைம்ஸ் ரெஸ்ட் ஓகே. இப்போ உடம்பு சரியில்லை அதனால ஸ்கிப் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை. இன்ஜூரியாக இருக்குது, பெயின் இருக்குது, அதனால ஸ்கிப் பண்ணுறீங்க. சிவியர் ஃபேட்டிகாக இருக்குது அப்படின்னா ஓகே. லிசன் டு பாடி. அதுக்காண்டி சோம்பேறித்தனமாக இருந்துட்டு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டாக இருக்குன்னா ஓகே, மற்ற நேரம் ஜிம்முக்கு போங்க.
ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ஃபார்முலாங்க. விடாமுயற்சி தான் எப்பயுமே உங்களுக்கு ரிசல்ட் தரும். ஃபிட்னஸ் சக்ஸஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஒர்க் அவுட் டேஸ் இருக்கலாம், ஆவரேஜ் ஒர்க் அவுட் டேஸும் இருக்கலாம், ஃபியூ கிரேட் ஒர்க் அவுட் டேஸும் இருக்கும். ஆல் ஆடப் ஆச்சுன்னா தான் ஓவர் டைம் எல்லாமே பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஃபைனல் ரியாலிட்டி செக் பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் ஃபாலோ பண்ணினா ஆன் ஆர் ஆஃப் ஜேர்னி போயிடுவீங்க. டிசிப்ளின் ஃபாலோ பண்ணினா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அழகாக இருப்பீங்க, பார்க்குறதுக்கு லுக்காக இருப்பீங்க, செம்ம பாடி ஷேப் கிடைக்கும், வேறு லெவலில் இருப்பீங்க. ஸோ மோட்டிவேஷன் வெயிட் பண்ணாதீங்க, ஆக்ஷன் எடுத்தால் மோட்டிவேஷன் தானாக வரும். ஈவன் ஒர்ஸ்ட் டேஸில் கூட ஷோ பண்ணுன்றவன் தான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தனால லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பனுக்கு இதை ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஜிம் டிப்ஸில் இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். until then bye. Thank you.